அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நல்ல நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பாதையாக, வெளிச்சமாக, நன்மையாக, சுவையாக, இனிமையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காக ஒரு வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பொழுது 33வது வசனத்தில் பிற்பகுதியில் அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. மனப்பூர்வமாய் தேவன் உங்களை சஞ்சலப்படுத்துறதில்லை. இந்த சஞ்சலம் எப்படி வேணாலும் வரலாம். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலையில், உங்கள் எண்ணத்தில் எப்படி வேணாலும் சஞ்சலப்படுகிற காரியம், சலசலப்பான காரியம், ஒரு காரியம் இருக்குது இல்லை, அதனால் பேச்சுவார்த்தையில் நமக்குண்டான கோபங்கள், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எது சரி எது தவறு என்று எடுக்கிற முடிவில் அதில் நிலையில்லாமல் இருக்கிற காரியங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் நம்மை புரிந்து கொண்டு இன்னொருத்தர் நமக்கு புரிந்து கொள்ளாது இருக்கிற சூழ்நிலைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். மனிதர்கள் நம்மை சஞ்சலப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். உன்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்கிற காரியங்களில் உங்களை சிறுமைப்படுத்தலாம். நீங்கள் சிறுமையாக இருக்கலாம், உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று சொல்லி அநேகர் சொல்லலாம். உங்கள் பிஸ்னஸை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் திட்டத்தை குறித்து, நீங்கள் போகிற சூழ்நிலைகளை பார்த்து நீ சிறுமியானவன், உனக்கு எதுவுமே ஒன்றுமே வாய்க்காது, ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் மனப்பூர்வமாக உங்களை சஞ்சலப்படுத்துகிறதில்லை. வேதவசனம் அதுதான் சொல்லுகிறது. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லப்படும். இறங்குவார். உன் வாழ்க்கையில ஆண்டவர் இறங்குவேன் என்று சொல்லுகிறார். யார் ஒரு இரக்கம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, தெய்வம் இயேசு உனக்கு ஒரு இரக்கத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, அந்த இரக்கத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலையில் ஆண்டோட சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிற, என் வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு போவது, நடத்துவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி நான் முன்னேறுவது, திருச்சபைக்கு அடுத்த காரியத்தில் தேவனுடைய வருகைக்கு என்னை என் குடும்பத்தை எப்படி ஆதாயப்படுத்துவது, ஆயத்தப்படுத்துவது, இந்த உலகத்தின் சூழ்நிலையை பார்க்கிற பொழுது என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் எப்படி அடியெடுத்து வைப்பது முடிவுகளுக்கு என்று சொல்லி நினைக்கிற உனக்கு ஆண்டவர் இறங்குவார். உன் ஜெபத்திற்கு ஆண்டவர் இறங்குவார். உன் கண்ணீருக்கு ஆண்டவர் இறங்குவார். இந்த காலையில் பாருங்க, புலம்பல் 3வது அதிகாரம் 31வது வசனத்தில் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அடுத்த மாதம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்த்துற விஷயத்தில் இந்த பணத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். காலேஜுக்கு அடுத்த செமஸ்டருக்கு வந்துருச்சு, அதுக்கு நான் கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உங்களுக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயோ, இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என் புருஷனுடைய வேலை அவங்களுடைய நிறுத்த போறாங்க என்று சொல்லி அறிவித்து விட்டார்களே, நான் என்ன செய்வது? அடுத்த காரியம், கர்த்தர் உன்னுடைய கணவனுக்கு நல்ல ஒரு வேலை, ஒரு வாசல் அடைஞ்சா ஆண்டவர் 7 வாசலை உனக்கு திறக்கிறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டான். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, என்னுடைய பிள்ளைய இந்த பையன் வேண்டாம், பிடிக்கலன்னு சொல்லி போயிட்டானே, ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஒரு மருமகனை அல்ல, நல்ல ஒரு மகனை கொடுக்க போகிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஐயோ, என் பையன் குறைவாக தானே படிச்சிருக்கான், அவனுக்கு என்ன பொண்ணு வரப்போகுதுன்னு நினைக்கிறியா? உன் வீட்டுக்கு மருமகளாக அல்ல, மகளாக இயேசு நல்ல ஒரு பெண்ணை அழைத்து வரப்போகிறார். ஆண்டவர் என்றென்றைக்கும்
கைவிட மாட்டார். ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு, இந்த போராட்டம் வந்துருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓ வாழ்க்கையில ஆண்டவர் சுகத்தையும் சௌபாக்கியத்தையும் கொடுக்க போகிறார். உனக்கு தெரியாது, தேவ சமூகத்தில் வருகிற பிரசன்னம், தேவ ஆவியாளர் கொடுக்கிற வசனம், அதை நீ விசுவாசிக்கிற பொழுதே அற்புதங்களும் அடையாளங்களும் நன்மைகளும் வாசல்களும் திறக்கும் உண்டாகும். காலையில் ஆண்டவர் சொல்றாரு, திடப்படுத்துறாரு வாழ்க்கைய. சொந்து போக வேண்டாம், எழுந்து முன்னேறிப்போ. ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு புலம்பல் 3:31, ஆண்டவர் என்றென்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதுல ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க என்றென்றைக்கும் இந்த பிள்ளைகளை கைவிட மாட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். நாளை சந்திப்போம். God bless you. God be with you. ஆமென்.